யூடியூபில் பிரபலமான பரிதாபங்கள் சேனல் சமீபத்தில் வெளியிட்ட கவின் ஆணவ கொலை தொடர்பான வீடியோ சர்ச்சைக்குள்ளாகியிருக்கு. இந்த வீடியோ குறித்து எழுந்திருக்கும் பிரச்சனைகள் மற்றும் அது பற்றிய பல்வேறு கருத்துக்களை பத்தி நாம பேசலாம். கோபி மற்றும் சுதாகர் இயக்கி நடிக்கும் இந்த வீடியோ ஆணவ கொலையை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கு. இதுல இரு சமூகத்தினருக்கு இடையே பிரச்சனை ஏற்படுத்தும் வகையிலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை இழிவுபடுத்தும் வகையிலும் சில காட்சிகள் மற்றும் வசனங்கள் இருக்குன்னு புகார் கிளம்பியிருக்கு. இது சம்பந்தமா கோயம்புத்தூர்ல தனுஷ்கோடிங்கிறவர் போலீஸ்ல ஒரு புகாரும் கொடுத்திருக்காரு. அந்த புகாரில் வீடியோவை நீக்க நடவடிக்கை எடுக்கணும்னும் சேனல் மீது சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னும் கேட்டிருக்கார். பரிதாபங்கள் சேனல் இதுவரைக்கும் இந்த சர்ச்சை குறித்து அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லலை. ஆனா அவங்களோட முந்தைய வீடியோக்கள்ல சமூக பிரச்சனைகளை இயல்பான காமெடி கலந்து சொல்றத நம்ம பார்த்திருக்கோம். இந்த முறையும் ஆணவ கொலைங்கிற ஒரு தீவிரமான சமூக பிரச்சனையை பத்தி பேசும்போது அதோட உணர்ச்சிபூர்வமான விஷயங்கள் சிலருக்கு வருத்தத்தை கொடுத்திருக்கலாம். சில சமயங்கள்ல ஒரு சமூக கருத்தை சொல்லும்போது அதுல இருக்கிற சில வார்த்தைகள் அல்லது காட்சிகள் சில சமூகத்தினருக்கு எதிராக இருக்கிற மாதிரியான ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்த வாய்ப்பிருக்கு. இந்த வீடியோ சர்ச்சை சமூக வலைத்தளங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. ஒரு புறம் ஒரு கலைப்படைப்புக்கு கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சிலரும், இன்னொரு புறம் எந்த ஒரு படைப்பும் ஒரு சமூகத்தை புண்படுத்தக்கூடாதுன்னு சிலரும் கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு வீடியோவா மட்டும் இல்லாம கருத்து சுதந்திரம், சமூக பொறுப்புணர்ச்சி மற்றும் சமூக நல்லிணக்கம் போன்ற முக்கியமான விஷயங்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் ஒரு விவாதத்தை தொடங்கி வச்சிருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒரு படைப்பு எந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது, அது எப்படி மக்களால் புரிந்து கொள்ளப்படுதுன்னு கவனமா பார்க்கணும். இந்த விஷயத்துல உங்க கருத்து என்ன? ஒரு கலைஞன் சமூக கருத்துக்களை எப்படி அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க?